திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் திருமூலர் திருமந்திரம் சார்பாக வாசி முன்னோட்டம் பகுதி 10 நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறது பகுதி 11. நம்ம அந்த கடைசியில் அந்த சார்ட்டு போட்டோம் பாருங்கள், அந்த சார்ட்டோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துன்னா மூச்சில் விளங்கும் பிராணசக்தி, அதான் பிராணா ஆஃப் பிராணாஸ், வாசி கொண்டேற்றும் போது கல்பமாகிறது. அந்த பிராணசக்தி நம்ம வாசி கொண்டு ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது கல்பமாகிறது. கற்பது கற்பு ஆகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது பொதுவாகும். கல்பமாவது மருந்து எனப்படும். எண்ணும் எழுத்தும் கண்ணாகும். எண்ணும் எழுத்தும் கண்ணாகும். மூச்சும் எழுத்தும் கல்பமாகும். ஓதிய நூல் உடம்பு. ஓதுவது மந்திரம் அல்லது எழுத்து. எழுந்த எழுத்து ஓசை. ஓசையின் விளைவு பேச்சு, அதாவது பாஷை, அதாவது ஸ்பீச். ஆ தோன்றுவது இடது கண், ஊ தோன்றுவது வலது கண், இம் முடிவது வாய். இம்மூன்றும் கூடிய ஓசை உடல் முழுமையும் ரீங்காரம் இடுகிறது. இவற்றை நாம் தனித்தனி ஒவ்வொரு செல்லிலும் உணரலாம். ஆ ஊ மா என்று உணரும் அந்த இடமே உணர்வின் கண்ணாய் இருக்கும். பிட்யூட்டரி முதல் அட்நீரல் வரையிலுள்ள நாளமில்லா சிறப்பியும் உடல் உணர்வும் மையங்களையும் என்போல் தோல் போர்த்திய உடலையும் தம்முள் அடக்கும் மனத்திரை. மனத்திரையில் போதுவது, மனத்திரையில் என்ன ஏற்படுதுன்னா எண்ணங்களும் பிராணாயாம, அதாவது பிராண மூச்சு. மூச்சில்லையல் பேச்சில்லை, உயிரில்லையல் உடம்பில்லை. ஆகையால் தம்முள் மூச்சில்லையல் பேச்சில்லை, உயிரில்லையல் உடம்பில்லை. ஆகையால் தம்முள் தோன்றும் ஒளி அலைகளை உணர்ந்தவர்கள் மூச்சை கல்பமாக்க தெரிந்தவர்கள். அடுத்து என்னன்னா மணி என்றால் ரசமணிகளை கொண்டு செய்யும் அற்புத ஆற்றல் என்கின்றனர். ரசத்தை கொண்டு, அதாவது மெர்க்குரியை கொண்டு எளிய உலோகங்கள் ரசத்தால், விஷ்ணு கிரந்தி, வெற்றிலை சாறு போன்ற ரசம் கட்டி மணிகளாக திரட்டி அவற்றை பயன்படுத்துகின்றனர். அவ்வாறு செய்த ரசமணிகளுக்கு மாபெரும் ஆற்றல் உள்ளதாக நம்பப்படுகிறது. மக்கள் உலகளவில் சிக்கி முதுமை, நோய், துன்பங்களும் காரணமாகி மரணிக்கத்திற்கு உள்ளாகின்றனர். மந்திரம் என்றால் பல்வேறு விதமான தந்திர வித்தைகளை கொண்டு வராகி முதலிய சக்திகளை மந்திரங்களால் கட்டுக்கொண்டு போக செய்து, மாந்திரிக வித்தைகளால் மந்திரவாதிகள் இசக்கடி இறக்குதல், பேய் ஓட்டுதல் முதலிய வித்தைகளால் அனுமாசியங்களை செய்தனர். இவற்றை திசை திருப்ப பெற்று ஆன்மீக தேடிகள் சிறு சிறு குழுக்களாக சமயங்கள் ரசமணிகளை அணிவதாலும் மாந்திரிகத்தால் பெருஞ்செல்வத்தை குவிக்கலாம், பேராற்றல்களை எல்லாம் பெறலாம், அபூர்வ மருந்துகளாகவும் இவற்றை பயன்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் ஔடதம், ஒப்பில்ல நம்பிக்கைகளால் மணி, மந்திரம், ஔடதம் என்ற சித்தர்களின் அற்புதங்கள் இடைக்காலத்தில், அதாவது சுமார் 2000 வருடங்கள் திசை திருப்பப்பட்டுள்ளது. உண்மையை உணர விரும்பும் ஆன்மீக விரும்பிகள் தங்களிடம் உள்ள மணியை, அதாவது என்ன சொல்கிறாரு, தங்களிடம் உள்ள மணியைனா என்ன அர்த்தம்னா சிற்றொலி ஆன்மா, மந்திரத்தை, மின்காந்த ஈர்ப்பை, ஒளியலை, ஈரிகை, அதிர்வெண் அலைகளை உணர்ந்தால் மரணமின்மையை உபாயமாக பெற்று ஒளி உடம்பை பெறுவர் என்று கூறுறாங்க. இதில் உண்மையில் மணி என்பது ஒளி பொருந்திய நம் தேக ஈடுபாடுகளை குறிக்கும். அதில் பெரிதும் மன ஆற்றல்களும் சித்தம் சிதறாத ஒருமையும் அறிவின் வலிமையும் குன்றாத இளமையும் தனிமனித ஆன்ம ஆற்றலையும் குறிக்கும். சிற்றொலி ஆன்ம ஆற்றலாக விளங்கும் நம் உடம்பில் உள்ள சித்த சக்தியானது எல்லையில்லா அறிவு ஆற்றல் ஆனந்தத்தை உடையதாகும். கழுப்பினி இல்லாத உடல் ஆற்றல், குன்றாத இளமையுடன் கூடிய ஆன்மாவின் ஆற்றலை மணி ஆற்றல் என்கின்றனர். கண்ணின் மணியாக பர ஆற்றல் கண்ணுடைய எல்லார் கண்களிலும் இறைமை தன் காதலை வெளிப்படுத்துகிறது. இதனை மணி என்றனர். அது மனிதனுக்கு மனக்கண்ணாக விளங்குகிறது. எதனையும் ஊடுருவி பார்க்கும் ஆற்றலாக அதில் திகழ்கிறது. விண்ணையும் அதற்கு அப்பால் உள்ள வெட்ட வெளியையும் ஊடுருவி பார்க்கும் ஆற்றல் அதுவே மணி ஆற்றல். இரு கண் மணியாற்றல்களை சூரிய சந்திர சக்தி என்னும் சித்தர்கள், அதாவது இரு கண் மணியாற்றல்கள் சூரிய சந்திர சக்தி என்று சித்தர்கள் பாகவர். அதாவது மதியும் அறிவும் சேர மூன்றாவது கண்ணான மனக்கண்ணில் ஒளி பிறக்கிறது. இதுதான் உண்மையான ஆன்ம ஒளி உடலில் திகழ்கிறது. மணி என்பதும் அதுவாகும். கண்களை மூடியிருந்தாலும் திறந்திருந்தாலும் இவ்வாற்றலை உணரலாம்.
மேலத்த கண்ணை வெளியில் விழித்திருக்க அது காலத்தை வெல்லும் கருத்ததாக திகழும். அக ஒளியுடன் அகத்தறிவு கொண்டு மனக்கண் பார்வையை மணி அகத்தறிவு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகத்தறிவானது கண்மணியை பயன்படுத்தி சதா வெட்ட வெளியில் நிலைத்திருக்க செய்தால் மரணமில்லை. அதான் கண்ணே கண்மணியே கருத்தின் துணிவே என்று வள்ளல் பெருமான் இந்த கண்மணி பாடலை பாடுவார். அடுத்து மனக்கண் ஒளி கொண்டு சகல நோய்களையும் போக்கலாம் என்பது சித்தர்களின் துணிவு ஆகும். அதுபோல நாத விளைவை கொண்டு நோய்களை போக்கலாம், மரணத்தை தடுத்தாட்கொள்ளலாம். நாத விளைவு. ஓம் என்னும் நாதத்திலிருந்து மற்ற எல்லா சப்தங்களும் தோன்றுகின்றன. சரிகம பதனி என்ற சப்தங்கள் நிசப்தங்களிலிருந்து மீள்கையில் அவை மீட்டுதலின் விளைவுகின்றன. தட்டலினாலோ இசைத்தலினாலோ ஊதுதலினாலோ உதத்தலினாலோ உரசினாலோ இது வெளிப்படுகிறது. இத்தகைய நாதாந்தங்களை ஒளியில் நிரப்பினால் அவ்வோசையை தரித்த உருவத்திற்கு தேவைப்படும் மருந்தாக மாற்ற பெறுகிறது. உச்சியை நச்சி இன்பம் கொள்வாருக்கு நமனில்லை என்று சித்தர்கள் வாக்காகும். உச்சியை நச்சும் வார்த்தை அல்லது மந்திரம் இங்கே மருந்தாகிறது. பேசா எழுந்தறிதனை ஆசான் நமச்சிவாய சித்தன் ராமதேவனுக்கு உணர்த்தியதே ராமதேவரின் வழித்தோன்றலான முன்னோர்கள் ஆகும். இது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியை சுற்றி ஆங்கில அரசுக்கு எதிரான களரி வீரர்கள் திரளாக கூடாது என்ற ஒரு சட்டம் 1793 ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பின் சதுரகிரியில் சுற்றி மிக பிரபலமாக இருந்த இக்கலை சாமி கொண்டாட்டங்களாக மாறி முற்றிலும் நசிந்து போனது. கம்பு சுற்றுதல், ஈட்டி எறிதல், வாட்போர், வீச்சறிவாள் கொண்டு பூபாரங் போன்று எறிதல், பழகுதல் போன்ற பயிற்சியுடன் உடலை நிகழ வைத்தல் முதலிய முக்கிய நிகழ்வுடன் உடுக்கடித்து சாமி வருதல், சாமி கொண்டாடுதல் போன்றவற்றை படிப்படியாக மறைய தொடங்கின. முறையாக தக்க வைத்திருக்க வேண்டிய தற்காப்பு கலைகள் எல்லாம் மங்கி மறைந்து போயிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆன்மீக வித்தைகளையும் அதனால் விளைந்த அற்புதங்களையும் நம்ம பகிரணும் அப்படி சொல்கிறார். எல்லா எழுத்துகளும் ஆதியில் தம்முள் தோன்றிய நாத 51 அகத் சுரங்கங்கள் இருந்து உண்டானவை ஆகும். அவ்வாறு உண்டானவைகளே மொழிகள் எல்லாம். ஆதியில் தம்முள் தோன்றிய எழுத்து தமிழ் ஆனது. அது 51 தத்துவங்களுடன், அதாவது 51 தத்துவங்களுடன் 96 கூடி உடம்பாகியது என சித்தர்கள் திண்ணமான உரைக்கின்றனர். அடுத்து ஆதி 51 ஆதி 50 என்றது 50 தனிமங்களை குறித்து சொல்லப்பட்டதாகும். ஒன்றான அறிவு கூடி பெரிய இயல்பை குறிப்பதாகும். உடல் இவற்றால் ஆனது. இந்த தனிமங்களால் ஆனதுன்னு சொல்கிறார். இவற்றை உரிய வித்தெழுத்துக்களே மொழிகளாக மாறுகின்றன. எண்ணங்களில் மனத்தூண்டுதல்கள் உண்டாகின்றன. மனத்தூண்டல்கள் இந்திரியங்களின் செயல்பாடுகளால் எழுகின்றன. இந்திரியங்கள் உணவால் உண்டாக்கப்பெறுவை. உணவு ஒளிச்சேர்க்கையால் வழிச்சேர்க்கையால் பஞ்சபூத சேர்க்கையால் உண்டாக்கப்பெறுபவை. இவை யாவும் சத்தத்தாலேயே உண்டாகின்றன. உலகேலும் இவற்றை படைக்கப்பட்டன, துடைக்கவும் படுகின்றன என குறிப்பிடுகிறார். 7 கோள்களின் நடப்பை 4 நாட்களாக முன்னறித்தி உலகமும் வெள்ளிவெண் திங்களும் விளங்கும் புதனிடமென்று காலத்தை தள்ளும் மாந்தரினம் முதல் மற்ற தாவர சங்கம உலகளாக நடக்கின்றன. 7 தாதுக்களால் உடல் இயங்குகிறது. முக்கிய 7 கிரகங்களின் சுழற்சி போக்கு, அதனால் உண்டாகும் கோல சத்தத்தாலும் வெளிச்சத்தாலும் இவ்வுலகம் படைக்கப்பெறுகிறது. இவ்வுலகையும் படைக்கும் சத்தமே மனித உடலையும் மனமாதிகளில் நின்று செம்மையுற செய்கிறது. மந்திரம் ஜெபித்தல் முதலிய செயல்கள் அல்ல, மூச்சில் மணியும் மந்திரமும் கலந்தே தேகமாகின்றபடியால் அதை கொண்டே நம் உடலுக்கு தேவையான மருந்துகள் நாம் தயாரித்து கொள்ளலாம் என்பது சித்தர்களின் அசைக்க முடியாத ஒரு முடிவாகும். கல்பம் இங்கிலிருந்தே தோன்றியது. உயர்த்தொடர் சங்கமே கல்பமாகிறது. வலி, வேதனை, வீக்கம் முதலியவற்றை நாதம் கொண்டு தாரை ஊதி நொடியில் போக்கலாம் என்பது யோக மத்தியில் ஆராய்ச்சிபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அவ்வகையில் மணி என்பது வெளிச்சமும் மந்திரமும் என்னும் சத்தமும் மூச்சின் வழி திசை தோறும் எண்ணி ஒளியை உண்ணி ஈரிகை அதிர்வெண் திருவை பெறும் மருந்தாக பெறலாம். அது மனமுற மருந்தாகிறது. வித்தை அல்லது பயிற்சி என்னும் இதனை உலகம் இனி ஏற்கும். ஊதும் முறை உலகெல்லாம் பறந்து விரைந்து பரவும். பல வியாதிகள் போக்கும். இது மருந்தில்லா மருத்துவம் எனலாம். இனி உடலுக்கு ஒரு நோய் என்றால் அதனை மணி மந்திரம்
கொண்டே மூச்சு, மனம், மனக்கண் பார்வையை கொண்டே சரி செய்யலாம். அது உலகிற்கே கல்ப மருந்தாகும். சித்த மறைமெய்மையில் பிரபஞ்சம் மூலம் பேராற்றலும் மறைப்பொருளாக வைக்கப்பட்டுள்ள மருந்தான சிறந்த ஔடதம் அதுவே என்று சாற்றுவோம். இதற்கு தேவையானது பிரபஞ்ச தொடர்பாகும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நன்றி, வணக்கம்.